அனைவருக்கும் வணக்கம். குமரிக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென் தமிழக மாவட்டங்கள், வட தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், வெப்பநிலையானது இயல்பை விட 3 டிகிரி அதிகரிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல தென் மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம், கோவை, தஞ்சாவூர், திருப்பூர், திருவாரூர், திருநெல்வேலி, தேனி, தென்காசி, சிவகங்கை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. நாளை 25ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். 26 முதல் 29ஆம் தேதி வரை 4 நாட்கள் தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையானது தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும், ஏனைய தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையானது பெரிய மாற்றத்திற்காக வாய்ப்பு குறைவு எனவும், அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 39 டிகிரி செல்சியஸ், இதர தமிழக மாவட்டங்களின் சமவெளி பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 36 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் ஈரோட்டு மாவட்டத்தில் வெப்ப அலை வீசியது. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் 43 டிகிரி செல்சியஸ் பதிவானது. இன்று கரூர் மாவட்டத்தில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்பதால் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மதிய நேரத்தில் யாரும் வெளியே வர வேண்டாம் என முக்கியமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலையானது 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும், மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.